அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், சமூக நீதி மீது அக்கறை உள்ள அரசு ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் என்ன செஞ்சிருக்கணும்? நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், தமிழ்நாட்டில் எந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். அப்பொழுதுதான் இந்த மக்களுக்கு தனிப்பட்ட முறையில், ஒட்டுமொத்தமா கிடையாது, ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீடு கொடுத்தா போதாது. தனிப்பட்ட பிரிவில் ஒரு உதாரணம், சலவை தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நம்ம துணியெல்லாம் அவங்க தான் செலவு பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு உழைப்பு அது. அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? சுமார் ஒண்ணுமே இல்லாம. அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? என்ன நிலையில இருக்கிறாங்க? அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்களா? அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க? அரசு வேலையா, தனியார் வேலையா? அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் அரசு வேலையில இல்ல உயர் அதிகாரிகள் எத்தனை பேர் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாங்க, ஐபிஎஸ்ல இருக்கிறாங்களா, ஐஆர்எஸ்ல இருக்கிறாங்களா? அவங்களுக்கு வீடு இருக்குதா, வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, கரண்ட் இருக்குதா? இதெல்லாம் தெரிஞ்சாதானே சலவை தொழிலாளர்களுக்கு அவங்க தனிப்பட்ட ஒரு திட்டத்தை வகுக்க முடியும்.